சோதனால கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்ப பாத்தீங்கன்னா நம்ம தேவனை துக்கப்படுத்தக்கூடிய காரியங்கள் நிறைய இருக்கு. அல்லேலூயா. நம்ம தேவனை நான் ஒரு நிமிடம் கூட துக்கப்படுத்தல அப்படிங்கிற கைத்துங்க பார்ப்போம். ஏசப்பாவை ஒரு நிமிடம் கூட என்னுடைய பேச்சுல, செயல்ல, என்னுடைய எல்லா காரியத்திலையும் அவர் துக்கப்படுத்தாத மனுஷங்க யாருமே கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்துல அவர் நம்ம துக்கப்படுத்திட்டே இருக்கிறோம். இன்னைக்கு துக்கப்படுத்தக்கூடிய காரியத்துல ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம செய்தியா பார்த்துட்டு நம்ம சேவிக்க போறோம். அப்ப எது நம்ம அதிகமா தேவனை துக்கப்படுத்துறோம் அப்படின்னா நம்முடைய வாயின் வார்த்தைகள்னால. அல்லேலூயா. நம்முடைய வாயின் வார்த்தைகள்னால நம்ம இயேசுவை ரொம்ப நம்ம துக்கப்படுத்துறோம். அடுத்து வாசிங்க உபாகமம் 8ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம். உபாகமம் 8:3. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை நீ செய்த ஒரு தலைப்பு என்ன அப்படின்னா இயேசுவின் வாயின் வார்த்தையை நம்பு. அல்லேலூயா. இயேசுவின் வாயின் வார்த்தையை நம்பு. அல்லேலூயா தான் செய்தியோட தலைப்பு. மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பெறப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையினாலே என்ன உண்டாகும்? நமக்கு பிழைப்பு உண்டாகும். அல்லேலூயா. நம்முடைய வாயின் வார்த்தை இன்னைக்கு நம்ம சரியான வார்த்தைகள் நம்ம பயன்படுத்துறோமா? தேவன் சமூகத்துல தேவனுடைய காரியத்துல சரியானபடி நம்ம வாயின் வார்த்தைகளை பயன்படுத்தணுமாங்கிறது நம்ம இன்னைக்கு யோசிச்சு பார்க்கணும். அப்ப நம்ம எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுறோம், என்ன மாதிரி வார்த்தைகளை நம்ம பேசுறோம் அப்படிங்கிறத நம்ம கவனமா, ஏன்னா அந்த வார்த்தையை குறித்து நியாயத்தீர்ப்பு நீங்கள் என்ன செய்யணுமா? கணக்கு கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும். மனுஷன் பேசக்கூடிய வீணான வார்த்தையை குறித்து நியாயத்தீர்ப்பு நாள்ல கர்த்தருக்கு முன்னாடி நீங்களும் நானும் கணக்கு கொடுக்கணும். இன்னைக்கு அதை அநேகர் மறந்து போயிடுறாங்க. தெரிஞ்சிருந்தும் வீணான வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துகிறோம், பேசுகிறோம். அல்லேலூயா. அப்ப மனுஷனுடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை, தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை அப்படிங்கறதான் இன்னைக்கு செய்தியா பார்த்து நம்ம செபிக்க போறோம். இன்னைக்கு அநேகருடைய வார்த்தை பற்றினா இயேசுவின் வார்த்தை நமக்கு நன்மையா நடந்தா மட்டும்தான் இயேசுவின் வார்த்தையை நம்புறோம். நமக்கு மாறாத ஒரு காரியம் நடக்குது அப்படின்னா இயேசுவின் வார்த்தையை நம்பவே மாட்டோம். நம்ம கர்த்தர் நமக்கு ஒரு அநேக வார்த்தைகளை சொன்னாலும் உங்களுக்கு குழந்தை பிறக்கும், உங்களுக்கு கல்யாணமாகும், உங்களுக்கு வீடு தருவேன் அப்படின்னா ஆண்டு அநேக முறை ஊழியக்காரங்கள் மூலியமா, தரிசனத்தின் மூலியமா நம்ம படிச்சிருப்போம். எல்லா விசுவாசிய வார்த்தைகள் கேட்கும் போது இனிமையா இருக்கும், அந்த வார்த்தையை அன்னையா நம்புவோம். ஆனா சூழ்நிலைகள் நமக்கு பார்த்தீங்கன்னா கொந்தளிக்கிற மாதிரி, படகு கவர்ற மாதிரி சூழ்நிலைகள் இருந்தா இயேசுவையும் நம்ப மாட்டோம், இயேசுவின் வார்த்தையை நம்ப மாட்டோம். அல்லேலூயா. அல்லேலூயா. எவன் பணம் கொடுத்தானோ அவன் தான் நம்புவோம். அல்லேலூயா. எவன் வசதிகள் இருக்குதோ அவன் தான் நம்புவோம், இயேசுவை நம்ப மாட்டோம். நீங்க அநேக கிறிஸ்துவோட நிலைமை நீங்க இப்படித்தான் இருக்குது. மனுஷ வார்த்தையை நம்புறோம், முகத்தினுடைய வார்த்தையை நம்புறது இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு இதுதான் நீங்க தேவப்பிள்ளைகளுடைய சிந்தனைகள். அதுதான் ஒரு வியாதி இருக்கும் பொழுது டாக்டர் சொல்றாரு, இந்த வியாதி ஒண்ணும் இல்லம்மா, பயப்படாதீங்கம்மா, உங்களுக்கு வியாதி சுகமாயிருமா அப்படின்னு சொன்னா அந்த டாக்டரை நம்புவோம். நான் ஆபரேஷன் நான் நிறைய ஆபரேஷன் பண்ணியிருக்கிறேம்மா, அதனால உங்களுக்கு இந்த ஆபரேஷன் பண்ணணும், கட்டாயம் உங்களுக்கு ஹார்ட்ல ஒரு பிரச்சனை இருக்குது, நான் இத்தனை சர்ஜரி பண்ணியிருக்கிறேன், கட்டாயம் உங்களுக்கு நான் தான் பண்ணுவோம்மா, பயப்படாதீங்கம்மா அப்படின்னு சொன்னா சரி டாக்டர் பத்திரமா எப்படியாவது நல்லபடியா பண்ணி காப்பாத்திருங்க அப்படின்னு மனுஷ வார்த்தையை நம்புவோம். ஆனா கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் வாயின் வார்த்தைய அநேக நேரங்களில் நீங்கள் நானும் நம்புறதே கிடையாது. அதனால நம்ம வாழ்க்கையில அநேக காரியங்கள் கர்த்தர் செய்யாமே தாழ்வு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து வாசிங்க சங்கீதம் 22:1-2. வாயின் வார்த்தை எப்படி தெரியுமா? அநேக நேரங்களில படிங்களே சங்கீதம் 22:1-2. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர்? என் தேவனே நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர், இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. இன்னைக்கு அநேக விசுவாசிகளுடைய சிந்தனை வாயின் வார்த்தை இப்படித்தான் இருக்கு. அல்லேலூயா.
என் தேவனே என் தேவனே நீ ஏன் கை விட்டுட்டீங்க? நான் கதறி சொல்லக்கூடிய வார்த்தையை நீங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? நான் பகலையும் கூப்பிடுறேன், ராத்திரியிலையும் கூப்பிடுறேன். எனக்கு ஏன் ஆண்டவரே உங்கள் செவி சாய்க்க மாட்டேங்கிறீங்க? எனக்கு ஏன் நன்மை செய்ய மாட்டேங்கிறீங்க? அப்ப கர்த்தர் நான் கதறி சொல்லக்கூடிய வார்த்தையை ஏன்பா கேட்கல? இரவரையும் கூப்பிடுறேன், பகல்லையும் கூப்பிடுறேன், இந்த வார்த்தைக்கு செவி சாய்க்கல நீங்க. அநேக நேரங்கள் நம்ம இப்படித்தான் இருக்கிறோம். அவ ஆண்டவர் அந்த வாலிபனை மறைச்சு அவர் பேசினார். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அல்லேலூயா. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீங்க? நான் கதறி சொல்லக்கூடிய வார்த்தையை நீங்க ஏன் கேட்கல? இரவனையும் கூப்பிடுறேன், பகல்லையும் கூப்பிடுறேன், என்னுடைய ஜபத்துக்கு ஒரு சத்தம் ஒரு பதிலும் இல்லையே. நிறைய விசுவாசிகளுடைய வாயின் வார்த்தைகள் இப்படித்தான் இருக்கு. யோபு 8:2, யோபு 8ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம். சீக்கிரம். நீர் எந்த மட்டும் இப்படிப்பட்டவைகளை பேசுவீர், இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுவீர், எதுவரைக்கும் உம்முடைய வாயின் வார்த்தைகள் பலமான காற்றை போல் இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் யோபு நண்பரை குறிச்சா சொல்லப்பட்ட வார்த்தை, ஆண்டவர் வார்த்தை இன்னைக்கு உங்களுக்கு சொல்றாரு. எந்த மட்டும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை, பலமான வார்த்தைகளை நீங்க பேசுவீங்க ஆண்டவரை நோக்கி. காத்து மெல்லமா அடிச்சா அந்த காத்துல நிக்கலாம். சூறாவளி மாதிரி காத்தடிச்சா மனுஷன் நிக்க முடியுமா? நிக்க முடியாது. உங்களுடைய வாயின் வார்த்தைகள் நீங்க அப்படித்தான் இருக்கு. பலமான காற்றை போல. இந்த வார்த்தை தேவனுடைய துக்கத்தை இறுதியை உடைக்கிற மாதிரியான வார்த்தைகள் நீங்கள் நானும் அநேக முறைகள் பேசுறோம். வாயின் வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைகள் கேட்கவே முடியாது, மனுஷனே இருக்க முடியாது, தேவனே கேட்க முடியாத அளவுக்கு தேவனை துக்கப்படுத்துற மாதிரியான வார்த்தைகள் நீங்கள் நானும் அப்ப சாதாரணமா பேசுகிறோம். இந்த வார்த்தைகள் பலமான காற்றை போல வார்த்தைகள் நம்ம அநேக முறைகள் தேவ சமூகத்தில் நம்ம தேவனை நோக்கி கேட்கிறோம். அதே மனுஷனை நோக்கி பேசுறோம். அதே நீங்க எடுத்து படிங்க. யோபு 19ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம் படிங்களே. 19:2. நீங்கள் எந்த மட்டும் என் ஆத்துமாவை வருத்தப்படுத்தி வார்த்தைகளினால் என்னை நொறுக்குவீர்கள். இன்னைக்கு யோபுவோடைய பதில போலதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய வாயின் வார்த்தைகள் எந்த மட்டும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசி என்னை நொறுக்குறீங்க. பாத்தீங்கன்னா மனுஷனுடைய வாயின் வார்த்தை பாத்தீங்கன்னா ஒருத்தனை கொல்லக்கூடிய பெரிய ஆயுதம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு மனுஷனுடைய வாயின் வார்த்தைகளே ஒருத்தனை கொன்றும். நிறைய பார்த்திருக்கேன் நான். இன்னைக்கு அநேக முறை நீங்க வாயின் வார்த்தையினால இயேசுவை நொறுக்குறீங்க, பேசி அவரை நொறுக்கிக்கிட்டே இருக்கிறீங்க. ஆண்டவர் இன்னைக்கு இந்த வார்த்தை எடுக்கும் போது துப்பத்தோடு போல சொன்னார். ஒரு வீடுக்காக எப்படி ஜெபிச்சோம், இந்த வீட்டுக்குள்ள இங்க இருக்கிறீங்க, இந்த வீட்டுக்குள்ள இருக்க வைக்க உண்மையா நம்ம உண்மையான வாயின் வார்த்தைகளை உண்மையா பேசுறோமா? உண்மையா ஆண்டவரே நமக்கு நன்றிப்பா. ஒரு வீடு கிடைக்கும் போது எப்பா வீடு கொடுங்க கதறணும். நீ வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப உட்கார வச்சு தேவனை எப்படி துதிக்கணும், எப்படி பாடணும், எப்படி மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. அப்படிதான் செய்யவே நமக்கு கிடையாது. காரணம் பலவீனம், சோர்வுகள், அந்த மீட்டிங், அந்த பங்கன், அந்த வீடு, இந்த காரியம். அப்ப அதெல்லாம் போய் மணிக்கணக்கா பேசுவோம், மணிக்கணக்கா அவங்கள்ட்ட பேசுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனா கொஞ்ச நேரம் இயேசு கூட பேசுறதுக்கு நமக்கு நேரம் இன்னைக்கு இல்லாத நிலைமையில நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம் நம்ம. அல்லேலூயா. அப்ப அவருடைய வாயின் வார்த்தையினால இயேசுவை நொறுக்குறீங்க. உங்களுக்கு ஆண்டு குழந்தைய கொடுப்பாருன்னா கட்டாயம் கொடுப்பாரு. எப்ப கொடுப்பாரு, எப்படி கொடுப்பாரு? வருஷம் ஆயிடுச்சு, நான் ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆச்சு, இப்ப கல்யாணம் ஆச்சு, அவங்க குழந்தை பிறந்துருச்சு, உங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு, எனக்கு எப்ப குழந்தை பிறக்கிறது, எனக்கு எப்ப கல்யாணம் ஆகிறது, என்னைக்கு கடன் மாறுறது, என்னைக்கு இந்த வியாதி தீர்றது, இப்படிலாம் பேசுறது தெரியுமா? இதுதான் கர்த்தர் நிறுவக்கூடிய வார்த்தை. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு அநேகருடைய வாயின் வார்த்தைகள் இயேசுவை நொறுக்கமான வார்த்தைகளை நிறைய சாதாரணமா நம்ம பயன்படுத்துறோம். ஆண்டவர் எச்சரிக்கிறார், இப்படிப்பட்ட வார்த்தைகளை இனி நீங்க பேசாதீங்க. அதே நீங்க எடுத்து பாருங்களே, யோபு 35:13. தேவன் வீண் வார்த்தைக்கு செவி கொடார், சர்வ வல்லவர் அதை கவனியார். தேவன் வீண் வார்த்தைக்கு செவி கொடார். வீணான வார்த்தையை பேசுறதுக்கு கர்த்தர் கேட்கவே மாட்டார். சர்வ வல்லவர் என்ன செய்வாரு? கவனிக்கவே மாட்டார். நீங்க அநேக மனுஷங்க செய்யறாங்க, கர்த்தரை நோக்கி வீணான வார்த்தைகளை பேசி சொல்லுவாங்க,
ஐயா அவன் பேசி பேசியே ரொம்ப போயிட்டாயா. அல்லேலூயா. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவன் பேசி பேசியே ரொம்ப போயிட்டான். சில கிராமங்கள் சொல்லுவாங்க, இந்த பாட்டிமா சொல்லுவாங்க, வீண் வார்த்தைக்கு கர்த்தர் செவி கொடுக்கவே மாட்டார். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைய என்ன செய்யணுமா நம்ம பேசணும். பக்தி விருத்தி பேசுற வார்த்தை கர்த்தரை மகிமைப்படுத்தணும். கேட்கிற மனுஷங்களுக்கு பிரயோஜனமா பேசணும். ஏன் அவங்கள்ட்ட பேசினா ரொம்ப இனிமையா பேசுவாங்க. அவன் கிறிஸ்தவர்களோட பேசினா அவங்க வாயின் வார்த்தைக்கு ரொம்ப இனிமையா இருக்கும் ஐயா. அப்படியெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். அதே நீங்க எடுத்து படிக்கல. என்னாகமம் 23ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனம். என்னாகமம் 23:19. தேவனுடைய வார்த்தை எப்படி தெரியுமா? படிங்களே. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. கவனிங்க, பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் அல்ல. மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ. அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அல்லேலூயா. மனுஷன் என்ன செய்வான்? பொய் சொல்லுவான். மனுஷன் என்ன செய்வான்? கட்டாயம் பொய் சொல்லுவான். தேவன் பொய் சொல்ல மாட்டார். மனுஷன் மனம் மாறுவான். ஆனா தேவன் மனம் மாற மாட்டார். அவர்களுடைய வாயின் வார்த்தையினால அவர் சொல்லிட்டாரா அப்படின்னா உங்களுக்கு காலங்கள் மாறலாம், வார்த்தைகள் மாறாது. அல்லேலூயா. வார்த்தையை கொடுத்தவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறமாட்டார். அல்லேலூயா. வார்த்தை கேட்க உங்களுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டு சொன்னாரையா, இன்னைக்கு இப்ப வரைக்கும் அது கால் வேண்டி பிரயாசம் போற ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு சொல்றீங்க தெரியுமா? அந்த வாயின் வார்த்தைனாலே உங்களுக்கு எதுவும் நடக்காது. ஆண்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு, அது எப்படியாவது எனக்காக என் தேவன் செய்து முடிப்பார். அவர் பொய் சொல்லக்கூடிய தேவன் கிடையாது. மனு புத்திரன்னு கிடையாது. சொல்லியும் செய்யாமல் போய் தேவனும் கிடையாது. சொன்னார்னா கட்டாயம் செய்வார். நாட்கள் மாறலாம், வருஷங்கள் மாறலாம், வார்த்தைகள் மாறாது. இயேசுவின் வாயின் வார்த்தை ஒரு நாளும் மாறாது. அல்லேலூயா. எடுத்து படிக்கிற சங்கீதம் 130:5. சங்கீதம் 130:5 படிங்களே. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது. அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். ஆத்துமா காத்திருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை நம்பி இருக்கு. நேரத்துல யார் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி இருந்தா இந்த வார்த்தையில அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம நிறைய வார்த்தைகள் நம்பி இருந்தாங்க. அதுல ஒரு சில மாத்திரை பார்த்துட்டு நம்ம செபிச்சு முடிக்க போறோம். நீங்க உண்மையாலுமே நான் இயேசுவின் வார்த்தையை நம்பி இருக்கிறேன், செய்தி எனக்கு தான் அப்படிங்கிறது கை கொண்டு பார்ப்போம். இந்த வார்த்தை எனக்காக அவர் பேசிட்டு இருக்கிறாரு. இந்த வீடு எப்படியா கட்டுவேன் அப்படின்னு ஒரு வேலை நீங்க வேலையோட வந்திருக்கலாம். என்ன பணம் இருக்குது அப்படின்னு நினைச்சு வந்திருக்கலாம். என்னோட வாழ்க்கை எப்படித்தான் மாறப்போகுதுன்னு தெரியல, என் குடும்பம் எப்படித்தான் ஆச்சரியமா இருக்க போகுதுன்னு தெரியல, பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையுமாங்கிறது தெரியல. எப்படியே அநேக காரியங்கள் யாரும் பேசியிருக்கிறாரு, சொல்லியிருக்கிறாரு, உறுதியை பண்ணியிருக்கிறாரு. ஆனாலும் எப்படி நடக்கும்? அது எப்படி இந்த காரியம் செயல்படும்? இந்த போல ஒரு ஹாஸ்பிட்டல்ல என் வாயின் வார்த்தையை நம்ப அவனுக்கு ஒண்ணும் இருக்காது அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் ரிப்போர்ட் ஒண்ணு எடுக்கிறதுக்கு பயம்தான் வந்துச்சு தவிர்த்து இயேசுவின் வாயின் வார்த்தையை நம்பல. இன்னைக்கு அநேக நேரங்களில் இன்னமும் நம்ம அப்படித்தான் இருக்கிறோம். அவருடைய வாயின் வார்த்தையை நம்பாம கர்த்தனை கைவிட்டுட்டாரு, இன்னைக்கு கர்த்தர் மறந்துட்டாரு. இரவுலையும் திதிக்கிறேன், மகளையும் கூப்பிடுறேன், ஒன்னும் கிரியும் நடக்கல. ஆண்டவரே, என்னுடைய வாயின் வார்த்தைகள் பலமான காற்றை போல இருக்குது. உங்க வாயின் வார்த்தைகள் அநேக முறை இயேசுவை பேசியே அவர் நீங்க நொறுக்குறீங்க. வீணான வார்த்தைக்கு கர்த்தர் செவி கொடுக்கவே மாட்டேன். நீங்க பேசுற வார்த்தை போதுமா பேசி பாருங்க, அழகா கர்த்தர் கேட்பார். அநேக நேரங்கள் நம்ம எப்படி வீணான வார்த்தைகளை பேசி 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 வீணா போயிட்டு இருக்கிறோம். கர்த்தர் போஜனமான வார்த்தை பேசி பாருங்க. இந்த நாளும் வாயின் வார்த்தையை மாத்துங்களுக்கு வாழ்க்கை மாறும். அல்லேலூயா. வாயின் வார்த்தையை மாத்துங்க, வாழ்க்கை மாறும். இயேசு ஆசிரிப்பாரு, அவங்க கத்த ஆசிரிப்பாரு. எனக்கு ஆண்டு பலன் தருவார். இந்த வியாதி மாறும், வியாதியை மாற்றுவார். எனக்கு வீடு தருவார். என் குழந்தை பிறக்கும். நம்ம வாயின் வார்த்தையை மாத்தானாதான் நம்ம வாழ்க்கையில ஒரு இனி அளவு காரியத்தை கதை செய்யவே இல்லை. என் பிள்ளை இந்த தேதியில இந்த காரியம் நடந்தே தீரும், ஆண்டு எனக்காக செய்வார், நியாயமாக கேட்டு பாருங்க, கத்தை செஞ்சு கொடுப்பாரு. எப்படி நடக்கும்? அவர் கேட்க மாட்டீரா, கீழ்படிய மாட்டீரா, எப்படி அப்படின்னு நீங்க நினைக்கிறது தெரியுமா? இதுதான் நாளைக்கு எப்படி வரும், பெரிய பிரச்சனை மாட்டிக்குவீங்க. உங்க வாயின் வார்த்தைகள்ல இன்னைக்கு அநேக கவனமா இருக்கிறது இல்லை. நீங்க இயேசுவின் வார்த்தையை நம்புறதில்லை. நீங்க இதுதான் இன்னைக்கு முக்கியத்துவம்.
யார் இயேசுவின் வார்த்தையை நம்பி இருந்தா? எடுத்து படிங்க யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல 46-53 வசனங்கள். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல 46-53 வசனங்கள். பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானாவூருக்கு மறுபடியும் வந்தார். கானாவூருக்கு தேவன் கானாவூர் என்ன செஞ்சாரு? கானாவூர் கல்யாணத்துல தேவன் முதல் அற்புதம் செய்தார். அதை ஊருக்கு மீண்டும் ஆண்டவர். அப்பொழுது கப்பர் நகுமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன், ராஜாவுடைய மனுஷன். அப்ப ராஜானா பெரிய வசதியா இருப்பான். அவனுடைய பிள்ளை ஒருத்தருக்கு வியாதியா இருந்தான். ஒரு வியாதியில இந்த பிள்ளை இருக்கு, ராஜாவுடைய பிள்ளை. நமக்கு வியாதி வந்துட்டா ஹாஸ்பிட்டல் போயிட்டா எப்படியாவது செலவு பண்ணி காப்பாத்திருங்க, நடக்க வச்சிருங்க டாக்டர் சொல்றோம். நம்மளோட பணம் இருக்கோ இல்லையோ சொல்லிடுறோம் நம்ம. அந்த மாதிரி ராஜாவுடைய பிள்ளைக்கு ஒரு வியாதி வந்துருச்சு. இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது, ராஜா இயேசு இங்க வந்திருக்கிறான்னு சொல்லி கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் வார்த்தையை இயேசு வாயின் வார்த்தை அநேகம் முறை நம்புறதும் இல்லை, விசுவாசிக்கவும் இல்லை, கீழ்ப்படுகிறதும் இல்லை. இப்ப கர்த்தர் எப்படி வார்த்தையை நம்ப செய்வாரு? பாருங்க, ராஜாவுடைய பிள்ளை இயேசு வந்திருக்கான்னு கேள்விப்பட்டு என்ன செய்யறாரு? ராஜா போய் தன் மகன் மரண அவஸ்தையா இருந்தபடினாலே, கவனிங்க, நீங்க பிள்ளைகளுக்காக கட்டாயம் ஜெபிக்கணும். பிள்ளைங்க மரண அவஸ்தைப்படாதபடிக்கு நீங்க பிள்ளைகளுக்காக கட்டாயம் கண்ணீர் வடிக்கணும். அல்லேலூயா. பிள்ளைய கொடுக்கிறது கர்த்தர், பெற்றது நீங்களா இருக்கலாம். பிள்ளைகளை கர்த்தரோட சிக்ஷையில, கர்த்தரோட வார்த்தைகள்ல, கற்பனைகள்ல நீங்க வளர்க்க வேண்டியது உங்க மேல விழுந்த கடமை. பிள்ளைக்கு கேட்டா சாப்பாடு, துணிமணி, கேட்கிற வாழ்க்கை எல்லாம் அமைச்சு கொடுக்கலாம். ஆனா அது தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையா, தேவனுக்கு பிரியமான செயல்பாடுகள் கர்த்தருக்குள்ள பிள்ளைகளை நீங்க வளர்க்கணும். அதெல்லாம் முக்கியம். பிள்ளைகளுக்காக ராஜாவின் பிள்ளை இயேசு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிருக்கலாம். வியாதியில மரண அவஸ்தை. பிள்ளைங்க நீங்க அவஸ்தைப்படுற காரணம் யாரு? நீங்க தான் காரணம், தாய் தான் காரணம். பிள்ளைங்க அவஸ்தைப்படக்கூடாதான் நீங்க பிள்ளைகளுக்காக கட்டாயம் கண்ணீர் வடிக்கும், பிள்ளைக்காக சிரிக்கும். அல்லேலூயா. ராஜாவின் பிள்ளை இயேசு வந்துட்டான்னு சொல்லி என் பிள்ளை மரண அவஸ்தைப்படுறான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இயேசு வந்து சொல்றாப்புல. அவனை குணமாக்கும்படி வர வேண்டும் என்று இயேசுவை வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். இயேசுவை வேண்டிக் கொண்டான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, இந்த ராஜாவை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். கவனிங்க, தம் மகன் மரண அவஸ்தைப்படுறான்னு சொல்லி இயேசு சொல்லும் பொழுது இயேசுவோட பதில் என்ன தெரியுமா? அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீ பார்க்கல, நீ இயேசு விசுவாசிக்க மாட்டேன். இன்னைக்கு கர்த்தர் நன்மை செஞ்சுட்டா இயேசுவையும் நம்புவோம், இயேசுவின் வார்த்தையை நம்புவோம், சபையும் நம்புவோம், போதரையும் நம்புவோம். இயேசு நம்ம ஆஸ்வதிக்கலாம், இயேசுவையும் நம்ப மாட்டோம், வாயின் வார்த்தையும் நம்ப மாட்டோம், சபையும் நம்ப மாட்டோம், போதரையும் நம்ப மாட்டோம். அல்லேலூயா. சிலர் பார்த்தீங்கன்னா இந்த பார்த்துருக்கீங்களா, இடி மழை வந்துட்டா ஒரு ராத்திரில காலம் பார்த்துருக்கீங்களா? காளான் இடி மழை வந்துட்டா ஒரே ராத்திரில பூமிக்குள்ள இருக்கும். கர்த்தர் மழையை காத்து உண்டாக்கிட்டா உடனே அது காலம் ராத்திரில முளைச்சிடும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு ராத்திரில முளைச்ச மாதிரி இப்ப காளான போல கொஞ்சம் உயர்வு வந்துடும், கொஞ்சம் மேல் வந்துடும். இயேசுவை மறந்துடுவான், இயேசு அவனை மறந்துடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ என்ன மறந்தா நான் ஒண்ணு செஞ்சிடுவாரு, பிள்ளைகளை மறந்துடுவாரு. உன்னை மறக்க மாட்டாரு, பிள்ளைகளை மறந்துடுவார். என்ன மறந்துட்ட அப்படின்னா, சமூகத்தை என்னையும் வார்த்தையும் நம்பாம மறந்துட்ட அப்படின்னா ஆண்டவர் உன்னை மாத்திரமல்ல உன் பிள்ளைகளை அவர் மறந்துடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்ற வார்த்தை, அப்பா அற்புதத்தையும் அடையாளத்தையும் பார்க்கலாம், விசுவாசிக்க மாட்டியாப்பா? எப்படி இருக்கிற ராஜாவுக்கு இயேசு சொல்லும் போது பதில் அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாவதற்கு முன்னே வர வேண்டும் என்றான். ராஜா, என்ன ஆண்டவரே, என் பிள்ளைக்காக வேண்டி உடனே நிக்கிற ஆண்டவரே, ஆனா நீங்க என் பிள்ளைய சுகமாக்காம என் அற்புதத்தையும் அடையாளத்தையும் நீ பார்க்க விசுவாசிக்க மாட்டேன்னு சொல்றீங்க ஆண்டவரே சொல்லி எல்லாம் கேள்வி கேட்கல. நீ நம்ம எப்படி இயேசு நோக்கி வாயின் வார்த்தை இயேசுவோட வாயின் வார்த்தையை நம்பாம
ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு மாசம் கொடுக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தையை நம்பாம, வசனங்கள் கொடுக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தையை நம்பாம, அவர்கள் பேசும்போது இந்த வாயின் வார்த்தையை நம்பாம, வசனத்தை நம்பாம, செய்திகளை நம்பாம எப்படி இருக்கிறோம்? நடந்தா இந்த வார்த்தை கேட்க இனிமையா இருக்கு, நடந்துட்டா அப்புறம் இயேசுவை நம்பர். அன்னைக்கு அப்படித்தான் நீங்க இருக்கிறீங்க. அனைவருடைய சிந்தனை அப்படித்தான் இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு இயேசுவின் வாயின் வார்த்தையை நம்ம நம்புறதில்லை. ராஜாவும் மனுஷன் இயேசுவை சொல்லும் போது, ஏசப்பா ஏன்பா பிள்ளை சொல்றீங்க நீங்க? அப்படிலாம் கேள்வி கேட்கல. என் பிள்ளை சாகிறதுக்குள்ள வாங்க ஆண்டவரே. பாருங்க எப்படி ஒரு வார்த்தை சொல்றாப்புல. படிங்க. இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். உடனே ஆண்டு சொல்றாரு, ஆண்டு வார்த்தை, நீ போலாப்பா, உன் பிள்ளை பிழைச்சிடுவான் அப்படின்னு ஆண்டு சொல்றாரு. அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். இயேசுவின் வார்த்தை இன்னைக்கு எப்படி நீங்க செய்தி கேட்டு போறீங்க? இயேசுவின் வார்த்தை, வாயின் வார்த்தையை நம்பணும்னு கேட்டு போறீங்கல்ல, ஏதாவது ஒரு பிரச்சனை பிசாசு கொண்டு வருவான். என்ன ஆண்டவரே, நம்ம வார்த்தையை நம்பணும்னு நினைச்சுக்கிட்டு இதுக்கு மேல ஒரு பிரச்சனை வந்துருச்சு ஆண்டவர், எங்க பாவம் நம்புறது அப்ப சொல்லுவீங்கல்ல. அப்படிதான் நீங்க அனைவரும் சொல்றீங்க. அப்ப அந்த இயேசுவின் வார்த்தையை நம்பி அந்த ராஜா கடந்து போயிட்டு இருக்கிறார். அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரன் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, ராஜாவுடைய ஊழியக்காரன் வேலைக்காரன் எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். உடனே இயேசுவின் வாயின் வார்த்தையை நம்பி போனா, ஆனா என் பிள்ளை பிழைச்சுட்டான் அப்படின்னு வேலைக்காரன் வந்து அவனுக்கு சொல்றான். அப்பதான் அவனுக்கு ஒரு நிம்மதி வருது. அப்பா ஆண்டு சொன்ன வார்த்தையின் பிரகாரமே பிள்ளை பிழைச்சுட்டான். கீழே படிங்களே. அப்பொழுது ஆண்டவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் காணாத விசுவாசிக்க மாட்டீர்கள், இந்த வார்த்தை ஏன் சொன்னார்கள்? இப்பதான் பதில் வருது. படிங்களே. அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று, என் பிள்ளை யாரு குணமானா என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். இந்த ராஜா நான் வேலைக்காரன்ட்ட எந்த மணி நேரத்துல பிள்ளை சுகமானா அப்படின்னு கேட்கிறாரு. அவர்கள் நேற்று 7ஆம் மணி நேரத்துல யாருன்னா இயேசுவின் வாயின் வார்த்தை வந்துச்சு, பிள்ளை நீ போறாப்பா, பிள்ளை பிழைச்சிடும், ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். மான அவஸ்தை வந்து அவருக்கு ஜுரம்னா காய்ச்சல். அப்ப உடனே இயேசு சொன்ன அந்த 7ஆம் மணி நேரத்துல இயேசுவின் வாயின் வார்த்தை பிள்ளை சுகமாயிருப்போ சொல்லியிருக்காரு. இவன் வந்து வேலைக்காரனை பார்த்து பிள்ளை சுகமாயிருச்சு. எந்த மணி நேரத்துல சுகமாச்சு? இன்னைக்கு அனைவருடைய வாயின் வார்த்தை இப்படித்தான் இருக்கு. எப்ப ஆண்டவர் சுகம் கொடுப்பாரு, எப்ப ஆண்டவர் நன்மை செய்வார், எப்ப எனக்கு ஆண்டவர் உதவி செய்வார். நிறைய பேசுறாரு, டெய்லியும் எனக்கு பேசுறாரு, டெய்லியும் நான் வார்த்தையை கேட்கிறேன். ஒவ்வொரு வாரம் எனக்கு தான் ஆண்டவர் பேசுறாரு. எப்ப இது நடக்கும், எப்ப இது மாறும், எப்ப இந்த காரியத்துல தேவன் நன்மை செய்வார். இன்னைக்கு இப்படித்தான் அனைவருடைய வாயின் வார்த்தைகள் இப்படித்தான் இருக்குது. இயேசுவின் வாயின் வார்த்தைய நம்பவில்லை. நம்பாதனாலதான் நீங்க நானும் பாத்தீங்கன்னா நீங்க வாழ்க்கையில அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையில ஒரு படி மேல உயரவே முடியல. உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். அப்பதான் அவர் சொல்றாரு, அப்பதான் விசுவாசம் வருது. இயேசு சொன்ன நேற்று 7ஆம் மணி நேரத்தை தான் அந்த வார்த்தை இயேசு வாயிலிருந்து வார்த்தை வந்துச்சு. அந்த வார்த்தை வந்தோடனே அவர் ஜுரம் நீங்கிருச்சு, மரண அவஸ்தை விடுதலை ஆயிட்டான். ஆனா அந்த வார்த்தை உறுதியான பிறகுதான் வேலைக்காரன் கேட்டு தெரிஞ்சிட பிறகு இயேசு சொன்ன அந்த மணி நேரத்திலேயே அவர் சுகமாயிட்டான்னு சொன்ன பிறகுதான் இயேசுவின் வார்த்தையும் நம்பின அந்த ராஜா. இன்னைக்கு நீங்களும் அப்படிதான் ஒரு வீடுக்காக ஜெபிச்சுட்டே இருக்கீங்க. அப்படியான வீடு கொடுத்தா மட்டும்தான் இயேசுவை நம்புறது. இந்த காரியம் நடக்குன்னா அது நடந்தா மட்டும்தான் இயேசுவின் வார்த்தையை நம்புறது. இன்னைக்கு அப்படித்தான் நீங்க இருக்கிறீங்க. அது நடப்பதற்கு முன்னாடியே தேவன் செய்வாரு. ஆண்டு சொல்லிட்டாருன்னா கட்டாயம் மனமாற மனுஷன் கிடையாது. அவர் சொன்னார்னா கட்டாயம் இந்த காரியத்தை செய்து முடிப்பாரு. அப்படின்னு நினைச்சு பாருங்க, இந்த காரியத்தை செய்து முடிப்பாரு. ராஜாவின் மனுஷனை போல நீங்க இயேசுவின் வாயின் வார்த்தையை நம்பல. நீங்க அவரை வந்து திட்டி தீர்க்கிறீங்க, வார்த்தையெல்லாம் நொறுக்குறீங்க. அப்படி நொறுக்கிறதுனாலதான் ஆண்டவர் வாழ்க்கை கிரியை செய்ய முடியாம அவர் மௌனமா இருக்கிறார். சாத்தா வந்து
உங்க வாழ்க்கையில பயங்கரமான காரியம் காரணம் தெரியுமா? இயேசுவுக்கு நீங்க வழி கொடுக்கறதே இல்லை. அதனாலதான் ஆண்டவர் உங்க வழியை மாற்ற முடியல. நீங்க வாயின் வார்த்தையை நீங்க உங்க வாயின் வார்த்தையை மாத்துங்க. இயேசுவின் வாயின் வார்த்தையை நம்புங்க. ஆண்டவரே இந்த கடனை நிச்சயமா மாத்துவீங்க. இந்த வியாதி எப்படியாவது மாறும். இந்த சூழ்நிலை அவர் பிரட்டி போடுவாரு. இந்த கண்ணீரை அவர் துடைப்பாரு. இந்த மாதிரி நீங்க பாசிட்டிவா வார்த்தையில பேசுங்க. ரொம்ப ரொம்ப ஏதாவது ஆண்டு பிரியமான வார்த்தையில பேசுங்க. கத்துக்கு வாழ்க்கை பெரிய காமிச்சு யார் எழுந்து நிற்போமா? யாரும் எழுந்து நின்று சமூகத்துல யாரும் எழுந்து நிற்போம். ஒரு வசந்த படிப்போமா? சங்கீதம் 19 சங்கீதம் 14 வசனம். சங்கீதம் 19:14. என் கண்மலையும் என் மீட்பரும் ஆகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரதியா இருப்பதாக. பிள்ளைகளே, உங்க வாயின் வார்த்தை தேவ சமூகத்துல தேவனுக்கு பிரியமாய், தேவன் நேசிக்கிற வார்த்தையா, தேவ நாமம் தூசிக்கிற வார்த்தையா இருந்துடக்கூடாது. தேவ நாமத்தை உயர்த்துற வார்த்தையா, அவருக்கு பிடிச்ச மாதிரி வார்த்தைகளை இந்த நாள்ல இருந்து எத்தனை பேர் பேசுவேன்னு சொல்றீங்க? ஆண்டவரே, சமூகத்துல திருதியா இருக்கணும்ப்பா, உங்களுக்கு பிரியமா இருக்கணும்ப்பா. நான் பேசுற வார்த்தை உங்களுக்கு இனிமையா இருக்கணும் ஆண்டவர். ஆண்டவரே, திட்டி தீர்க்காம உங்க வார்த்தையாம நொறுக்காம, ஏன் கைவிட்டுட்டீங்க, ஏன் மறந்துட்டீங்க? நான் பகலையும் ஜெபிக்கிறேன், இரவுலையும் ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு வாரம் சபைக்கு போறேன், என் வார்த்தையில ஒரு மாற்றம் வரலையே ஆண்டவரே, சூழ்நிலைகள் மாறலையே. அவர் பலமான காற்றை போல வார்த்தைகளை அநேக நேரங்களில் நீங்கள் நானும் பேசுகிறோம். அந்த வீண் வார்த்தைக்கு தேவன் செவிகொடார். அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ? அவர் பொய் சொல்ல மனுஷன் இல்ல, மன புத்தகம் அல்ல. தேவனுடைய உங்களுடைய ஆத்மா கர்த்தருடைய வார்த்தையை நம்பி நீங்க காத்திருப்பீரானால் உங்க வாழ்க்கையில உங்க மரண அவஸ்தை நீங்கும், உங்க கண்ணீர் நீங்கும், உங்க துக்கம் மாறும், உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்க பிரச்சனைகள் மாறும், வியாதிகள் தீரும். இதோ இன்னைக்கு ஆண்டவர் பேசினாரு, கேட்பதற்கு இனிமையா இருந்துச்சு சொல்லி இங்கிட்டு வாங்கி இங்கிட்டு விட்டு போயிடாதீங்க. இன்னும் நாள் இருந்து ஆண்டவர், ஆண்டவரே, என்னுடைய வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானம் சமூகத்தில் ரொம்ப திருதியா இருக்கணும் அப்பா. அதே நீங்க இன்னொரு படிங்களே, பிரசங்கி 5:2 இந்த கட்டாயம் நீங்க கடைபிடிக்கணும். பிரசங்கி 5:2 நல்ல ஒரு வசனம் இது. பிரசங்கி 5 தேவ சமூகத்தில் துணிகரமாய் வாயினால் வார்த்தையை பேசாமல் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. தேவ பிள்ளைகளே, ஆண்டோட பிள்ளைகளுடைய வாயின் வார்த்தைகள் ரொம்ப சுருக்கமா இருக்கணும், ரொம்ப ஸ்வீட்டா இருக்கணும், ரொம்ப ஒரு இனிமையா இருக்கணும். தேவனுடைய வார்த்தையை செவி கொடுக்கணும், தேவனுடைய வார்த்தைக்கு பதில் தரணும், தேவனுடைய வார்த்தைகள் தேவன் மகிமைப்படணும். தேவன் நாம தூசிக்கிற மாதிரி, தேவனுக்கு கோபத்தை உண்டாக்குற மாதிரி, தேவன் நாமத்தை தூசிக்கிறமான வார்த்தைகளை நீங்க மனம் பதறி கூட இனி நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் என்னால கூட கூட பேசிக்கொண்டு, ஆண்டவரே என்னால கூட ஆண்டவரே உடைய ஊழியக்காரனா சமூகத்தில் சொல்றேன், உங்களுடைய வாயின் வார்த்தைகளை இனி ஆண்டவரே ஒரு நிமிடம் கூட நான் சந்தேகப்படாமல் நம்பணும். காலங்கள் மாறினாலும் ஆண்டுகள் மாறினாலும் நீ மாறாதவரப்பா, நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரப்பா. சொன்ன வார்த்தையை நான் நம்புற ஆண்டவரே, இனி பலமான காற்றை போல வார்த்தை இருக்காதப்பா. என் வார்த்தைனாலும் நொறுக்க மாட்டாண்டவரே, என்னை ஏன் கைவிட்டுட்டீங்கன்னு சொல்ல மாட்டான்ப்பா. 20 கூப்பிடுறேன், எனக்கு ஏன் சரி போட்டுன்னு உங்களை எனக்கு கேள்வி கேட்க மாட்டேன் ஆண்டவரே. ஆண்டவருக்காக வீணான வார்த்தையை நான் பிரசங்க நீ வாங்கி வராதப்பா. ஆண்டவருக்காக சோதரப்பா, உண்மையே நம்பி ஆத்மா உண்மையே நம்பி இருக்கும், உன் வாயின் வார்த்தையே நம்பி இருக்குமாப்பா. என்னோட மன அவஸ்தையை நீங்க மாற்றுவதப்பா. இது தேவன் செய்த 2வது அற்புதம். வாழ்க்கையில அவர் அற்புதம் செய்யணும்னா இயேசுவின் வாயின் வார்த்தையை நம்பணும். அந்த நாள் கூட இந்த வார்த்தை யாருக்காக நீங்க பேசுறீங்களோ எனக்கு தெரியாது ராஜா. இதனால பேசுன தேவ பிள்ளைகளோட இருதயம் என்ற பலகையில எழுதி வைக்க உதவி செய்யுங்க ராஜா. எந்த சூழ்நிலையும் இயேசுவின் வாயின் வார்த்தைகளையும் வசனங்களையும்
தேவ பிள்ளைகள் நம்பி இருக்க நீர் கிருபை செய்யும். பாடல் வேலை, ஆராதனை வேலை, ஒவ்வொன்றிலும் ஒரு காரியம் எங்கள் மறைத்து மகிமைப்பட்டு நாம் மெய்ப்படுத்துக்காக நன்றி ராஜா. இயேசு கிறிஸ்துவ ஜெபிக்கிற பிதாவே ஆமென். தலைகளை தாழ்த்துவோம். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய அன்பும் ஆண்டவரே அரவணைப்பும் ஐக்கியமும் அனைவரோடு இருப்பதாக யாவும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழுவதுமே நாமத்தை சோதரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, அவர் சிறு சகல மறவாதே. ஆமீன் ஆமீன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.